இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 37 அதிகாரம் 31 வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் குறிப்பிடுகிறார். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இன்றைக்கு நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதம் இருக்க வேண்டிய இடத்தை இருதயத்தில் வைப்பதற்கு பதிலாக அநேக நேரங்களில் நாம் மூளையில் தான் வைத்திருக்கிறோம். அநேக வசனங்களை மனப்பாடம் செய்கிறோம். அநேக வசனங்கள் நம்முடைய மூளையில் இருக்கிறபடியினாலே அநேக பரீட்சைகளை எழுதுகிறதற்கு இவைகளுக்கென்றெல்லாம் ஆயத்தப்படுத்தி மூளையில் வைத்திருக்கிறோம். ஒரு சிலர் நம்முடைய படுக்கை அறையிலே நம்முடைய தலைக்கு பக்கத்திலே வைத்து படுத்து தூங்குகிறவர்களாக காணப்படுகிறோம். ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அதை எடுத்துவிட்டு கடந்து செல்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அல்லது இயேசுவை நேசித்து வாழ விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இருதயத்தில் வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மூளையில் இருந்தால் அநேக தர்க்கங்கள் செய்ய தோன்றும். இல்லை, நாம் ஒரு பேக்கில் வைத்து அதை வெட்கப்பட்டு முதுகிலே மாட்டிக்கொண்டு செல்வோம் என்று சொன்னால் அது முதுகிற்கு ஒரு சுமையை தரக்கூடியதாக இருக்கும். அல்லது படுக்கை அறையிலே நம்முடைய தலைமாட்டிலே இருக்கும் என்று சொன்னால் அநேக நேரங்களில் அது தலையணையாக கூட அது மாறிவிட முடியும். ஆனால் இருதயத்தில் அந்த வேதத்தை நாம் வைத்திருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேதத்திலே 2 விதமான சட்டங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒன்று, இந்த உலகத்தை குறித்த உலகத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு சட்டம், ஒரு லா ஆண்டவர் அங்கே போதிக்கிறார். ஆதியாகமம் 8 அதிகாரம் 22 வசனத்திலே பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் 6021 ஆண்டுகள் அவைகள் உருவாக்கப்பட்டு ஆன நாள் முதல் இந்த நாள் வரையிலும் பூமி உள்ள நாள் அளவும் விதைப்பு இருக்கிறது, அறுப்பும் இருக்கிறது. சீதளம் என்பது குளிரை குறிக்கிறது, குளிரும் இருக்கிறது, உஷ்ணம் சூடும் இருக்கிறது, கோடை காலமும் இருக்கிறது, மாரிக்காலமும் இருக்கிறது. பகலென்று ஒன்று வந்தால் இரவென்று ஒன்று வருகிறது. இப்படி இவைகள் மாறி மாறி அவைகளில் ஒன்றும் பிசகாதபடி அவைகளை உலகத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு லா என்று சொல்லியிருக்கிறாரே, ஆதி ஆகமத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாரே. அந்த லா படி, அந்த சட்டத்தின்படி, அந்த பிரமாணத்தின்படி ஆண்டவர் அவைகளை சரியாக பராமரித்து வருகிறார். ஏனென்று சொன்னால் கொலோசையர் 1 அதிகாரம் 16-17 அங்கே பவுல் அப்போஸ்தலன் கொலேசிய பட்டணத்தின் சபைக்கு எழுதும் பொழுது அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகளாகிய காணப்படுகிற காணப்படாத சகல வஸ்துக்களும் அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிடுகிறார். கர்த்தத்துவமானாலும் தலைமைத்துவமானாலும் சிங்காசனமானாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். நிலை நிற்கிறது, அதை அவர் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக வைத்து இந்த உலகம் முழுவதையும் காணப்படுகிற காணப்படாத நம்முடைய கண்களுக்கு தெரியாத வைரஸ்கள், நம்ம கண்களுக்கு தெரியாத அந்த எல்லா காரியங்களையும் சகல வஸ்துக்களையும் பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஆளுகை செய்கிற தன்னுடைய சட்டத்தின்படி அதை நிலைநிறுத்துகிற ஒரு ஆண்டவர். எல்லாம் அவருக்குள் சரியாக நிலைநிற்கிறது. அவைகளில் எந்த ஒரு மாற்றமும் வருவதில்லை. ஒரு பகல் என்றால் ஒரு இரவு வருகிறது, ஒரு கோடைக்காலம் வந்தால் ஒரு மாரிக்காலம் வருகிறது, ஒரு விதைப்பு இருந்தால் ஒரு அறுப்பு கட்டாயம் இருக்கிறது, ஒரு சீதளம் இருந்தால் ஒரு உஷ்ணம் இருக்கிறது. இப்படியாக இந்த உலகத்தை கட்டுப்படுத்துகிறதாக என் வேதத்திலே அவர் குறிப்பிட்டுவிட்டு ஒரு மனிதனையும் கட்டுப்படுத்துகிற சட்டங்களை குறித்து இந்த வேதம் 66 புத்தகங்களிலும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். உலகத்தை கட்டுப்படுத்துகிறவர் உள்ளத்தை கட்டுப்படுத்தும் வண்ணமாக அங்கே அநேக வசனங்களை இந்த
66 புத்தகங்களிலும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். யாக்கோபு 1:25 அதை யாக்கோபு அழகாக சொல்லுகிறார். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம், பூரண சட்டம், எல்லா காரியங்களையும் உள்ளடக்கிய சட்டத்தை உற்று பார்த்து, இந்த வேதத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கைகளில் பாக்கியவனாய் இருப்பான் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கி, தன்னால் உண்டாக்கப்பட்ட மனிதன் எந்த ஒரு இடத்திலும் குறைகளற்றவனாக, பரிபூரணமுடையவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக வாழ வேண்டும் என்கிற ஒரு தீராத வாஞ்சையோடு கூட அவனுக்கென்று 66 புத்தகங்களை அவர் எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 66 புத்தகங்களை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 3:16-17 பவுல் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த கிரியைகளும் நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் அவைகள் உபதேசிக்கக்கூடிய வசனங்களாக இருக்கிறது. கடிந்து கொள்ளுதலுக்கும் கடிந்து கொள்ளக்கூடிய வசனங்களாக இருக்கிறது. சீர்திருத்தலுக்கும் நம்மை சீர்திருத்துகிற வசனங்களாக இருக்கிறது. நீதியை படிப்பித்தலுக்கும் நீதி செய்கிறவர்களாக நாம் அவைகளை கற்றுக்கொண்டு அவைகளை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ வேண்டும் என்கிறவைகளாகவும் எல்லாவற்றிலும் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இந்த வசனங்கள் இருக்கிறது. ஆகவே இதை இருதயத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபு 2:8 அதை ராஜரீக பிரமாணம், ராயல் லா என்று சொல்லுகிறார். ராஜரீக பிரமாணம். அந்த ராஜரீக பிரமாணம் என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல உனக்கு என்னெல்லாம் மற்றவர்கள் செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ மற்றவர்களுக்கு செய்ய ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்விலே அந்த ராஜரீக பிரமாணத்தை, அந்த ராயல் லாவை உன் வாழ்விலே நிறைவேற்றக்கூடியவனாய் நீ மாறிவிடுகிறாய் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அழிவில்லாத ஆத்துமாவை பெற்றிருக்கிற நாம் நித்திய ராஜ்யமாகிய அந்த அழிவில்லாத ராஜ்யத்திற்கு, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறதற்கு என் தேவன் இந்த உலகத்தில் பரிசுத்தத்தை ஒரு தகுதியாக வைத்திருக்கிறபடியினாலே அவரை பின்பற்றுகிற மனிதர்கள் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களாய் இராதபடி, அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதற்கு தங்களுடைய நடக்கைகளினாலே அவர்கள் நடந்து விடாதபடிக்கு அவர்கள் சீரான நடக்கை நடக்கத்தக்கதாக இந்த வசனங்கள் நம்மை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, அதை கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து அவனைத்தான் இந்த உலகத்தில் புண்ணியம் செய்தவன் என்று சொல்லி என் வேதம் அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேதத்தில் 66 புத்தகங்களை நாம் படிக்கும் பொழுது எத்தனையோ பலவீனப்பட்ட பாத்திரங்களை, என்னை போல பலவீனப்பட்ட அநேக பாத்திரங்களை அவர் கழுவி அவர் பரிசுத்தப்படுத்தி தனக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற்றி அவர் பயன்படுத்த முடியும் என்று சொன்னால், என் வாழ்விலும் பரிசுத்தத்தை நிறைவேற்றி, என் வாழ்விலும் பரிசுத்தத்தை கட்டளையிட்டு, என்னையும் பரிசுத்தமாக வாழ வைத்து என் மூலமாகவும் அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இந்த வேதம் இருக்கிறது. ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். தன்னுடைய பிள்ளை வெளியே அநேக அக்கிரமங்களை, அநேக அநியாயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த குழந்தையை பார்ப்பார் என்று சொன்னால், அந்த மகனை பார்ப்பார் என்று சொன்னால், அந்த இடத்திலே போய் இது என்னுடைய மகன்தான், இவ்வளவுப்பட்ட அக்கிரமங்களை செய்தது என் மகன்தான் என்று அவர் மாறுதட்ட மாட்டார். வீட்டிலே வந்து கூனி குறுகி போய் தன் மனைவியிடம் சொல்லுவார், நம்முடைய மகன் அவனை இத்தனையாய் நல்லவனாய் வாழ வேண்டும், சன்மார்க்கனாய் வாழ வேண்டும், சமுதாயத்தில் நமக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கிறவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் அவனை வளர்த்தோம். ஆனால் அவன் ஊரிலே நம்முடைய பெயரை, நம்முடைய குடும்பத்தின் பெயரை நாரப்பண்ணி கொண்டிருக்கிறான் என்று தான் சொல்லுவார். அல்லது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மகனை நல்லது செய்யும் பொழுது மற்றவர்கள் புகழ்கிற பொழுதோ, அல்லது படிப்பிலே அவர்கள் நல்ல பெயர் பெற்று விளங்குகிற பொழுதோ அதை கேட்கிற தகப்பன் அவர் சொல்லுவார், என்னுடைய மகன் அவன் என்னுடைய பிள்ளையாய் இருக்கிறபடியினால் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்கிறான் என்று சொல்லி அவர் பெருமைப்படக்கூடியவராக இருப்பார். ஒரு தாயும்
தன் மகனை அவள் பெற்ற நாளிலும் அதிகமாய் சந்தோஷப்படுகிற நாள் என்ன என்று செய்யுளிலே படிக்கிறோம். அவனை சான்றோன் என கேட்ட தாய். அப்பொழுது நல்ல காரியங்களை இந்த மனிதர்கள் செய்யும் பொழுது, அவர்களுடைய பெற்றோர்களே மகிழும் பொழுது, நம்மை உண்டாக்கின ஆண்டவர் ஒரு களிமணினாலே நம்மை உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளாக ஊதி 66 புத்தகங்களை அவர் நமக்காக எழுதி கொடுத்து இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது பரிசுத்தம் என்கிற ஒரு தகுதியை மாத்திரம் கடைபிடித்து அந்த பூரண பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்களை அப்படியே கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உற்று பார்த்து அவைகளை செய்கிறவர்களாக, கிரியை செய்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த பூமியிலும் பாக்கியமுள்ளவர்களாக இருப்போம். அந்த பரலோக ராஜ்யத்திற்கும் பங்குள்ளவர்களாக நாம் மாறிவிடுவோம். இதற்கு அடிப்படையான ஒரே ஒரு காரியம், என்னுடைய வேதம் என் இருதயத்தில் இருக்க வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்த இந்த 66 புத்தகங்களையும் என் இருதயத்தில் சுமக்குகிறவனாக, இருதயத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் நடக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை, ஒன்றும் தடுமாறுவதில்லை, ஒன்றும் வழிதவறி போவதில்லை. சரியான பாதையில் தேவ திட்டத்தை முழுமையாய் புரிந்து கொண்டவனாக இந்த உலகத்திலே கிறிஸ்துவனுடைய நாமத்தை அவன் பறைசாற்றுகிறவனாக, உங்களுடைய மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்படிப்பட்ட பாக்கியமுள்ள வாழ்க்கையை நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். கர்த்தரின் திருவேதத்தில் இன்பம் தினம் காண்பே, கர்த்தரின் திருவேதத்தில் இன்பம் தினம் காண்பே, இரவு பகல் எப்போதும் தியானம் செய்திடுவே, நான் இரவு பகல் எப்போதும் தியானம் செய்திடுவே. எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் நிலை உதிரா மரம்